நேபாளத்தில் ஞாயிறன்று 2 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதனால் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் மீண்டும் நில அதிர்வு காணப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். நேபாள நாட்டில் சனிக்கிழமையன்று பகலில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் தலைநகர் காட்மண்டுவில் பல கட்டடங்கள், வரலாற்று சின்னங்கள் இடிந்து தரைமட்டமாகின. பலியானவர்களின் எண்ணிக்கை 2200 கடந்தது. தரைமட்டமான கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் கடுமையாக உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 80 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான நிலநடுக்கத்தை சந்தித்த நேபாளம் இன்னும் அதன் தாக்கத்திலிருந்து விடுபடாத நிலையில் ஞாயிறன்று பிற்பகலில் அங்கு மீண்டும் 2 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இவ்விரு நிலநடுக்கங்களும் ரிக்டர் அளவுகோலில் முறையே 6.7 மற்றும் 6.5 பதிவானதாக அமெரிக்க நிலவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் காட்மண்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் அலறியடித்து வீதிகளுக்கு ஓடினர். தொடரும் நிலநடுக்கத்தால் நேபாள மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். நேபாளத்தில் 2வது நாளாக ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் டெல்லி உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களிலும் கடும் நில அதிர்வு காணப்பட்டது. 30 நொடிகளுக்கு நீடித்த நில அதிர்வால் டெல்லியில் மீண்டும் வீடுகளை காலி செய்துவிட்டு தெருக்களுக்கு மக்கள் ஓடி வந்தனர். டெல்லி தவிர குர்கான், லக்னோ, போபால், பாட்னா, ராஞ்சி, கொல்கத்தா, குவாஹாத்தி உள்ளிட்ட நகர்களிலும் நில அதிர்வை உணர்ந்ததும் மக்கள் அலறியடித்து சாலைகளுக்கு ஓடினர். டெல்லி, கொல்கத்தாவில் மெட்ரோ ரயில் சேவை சிறிது நேரத்துக்கு நிறுத்தப்பட்டது.